ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இதயவனம். இன்றைக்கி இதயவனத்தோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சண்டேவே என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் சாட்டர்டே நைட்டே எல்லோரும் வந்து தங்கிட்டோம். இன்றைக்கி இந்த வாரம் வந்து அண்ணா அண்ணி அவங்க பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் ஜாலியாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு காம்பவுண்ட் பால் சுற்றி மாமா வச்சு விட்டுருந்தாங்க. வச்சு ஒரு 7-7.5 மாதம் இருக்கும். கேமரா முன்னாலே இருக்கிறனால நோட்டிஃபிகேஷன் ஆள் வந்திருக்க மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கேமரா முன்னால் இருக்கிறது மட்டும் பிடுங்கிருங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணாங்க, பிடுங்கவே முடியல. ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணாங்க. என் அத்தை வந்து இருறா நான் பிடுங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மேஜிக்லாம் பண்ணாங்க. பட் பிடுங்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற விட்டுட்டு ஒரு வழியாக 3 பேரும் சேர்ந்து பிடுங்கினாங்க. மாமா, அண்ணா, ஹஸ்பண்ட் 3 பேர் சேர்ந்து பிடுங்கி கொண்டு வந்தாங்க. ஒரு 5-6 செடி இல்லை 4 செடி நினைக்கிறேன். 4 செடி பிடுங்கினாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே பிடுங்கினதுனால பிஞ்சு கிழங்காகவே இருந்துச்சு. இன்னும் ஒரு மாதம் விட்டுருந்தா நல்லா குண்டா அந்த ப்ரௌன் கலர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாமா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாங்க. அத்தை உடைக்க ட்ரை பண்ணாங்க, உடைக்கவே முடியல. அண்ணா கத்தி வச்சு ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னாங்க. கத்தி வச்சு உடைக்க முடியல, அருவாள் வச்சு தான் கட் பண்ணோம். பாருங்களேன், நேச்சுரல் மரவள்ளிக்கிழங்கு. ஸோ பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் வருதுன்னு. கிட்டத்தட்ட 22 கிலோ இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் எல்லாருக்கும். சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து காலி பண்ண போகிறோம். 22,200 இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் சீக்கிரம் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய் பாய்.